அயோத்தி ஏர்போர்ட்லேருந்து வெளில வந்த உடனேயும் விழா ஏற்பாட்டாளர்கள் ஏற்பாடு செய்திருந்த சொகுசு பஸ் ரெடியாக காத்திருந்தது. லக்கேஜ் எல்லாம் ஏற்றிட்டு எல்லாம் ஏறி ராமர் கோயில் அருகில், ராம ஜென்ம பூமிக்கு அருகில் ஒரு தங்கும் ஹோட்டல் புக் செய்து வைத்திருந்தார்கள். அதுக்காக போயிட்டு இருந்தோம். போகிற வழியெல்லாம் அற்புதமாக இருக்குது. ரோடு சைடில் கடைகள், மக்கள் கூட்டம்லாம். கொஞ்சம் தூரம் போன உடனே முதல்ல ஒரு இடத்துல தடுத்துட்டாங்க பஸ்ஸை. மேற்கொண்டு போக முடியாது, ராமர் கோயில் சுற்றி இவ்வளோ தூரத்துக்கு பெரும் வாகனங்கள்லாம் அனுமதி இல்லைன்னு. அப்புறம் அப்படி பேசி அங்கேருந்து கிளம்பி இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்து நின்னோம். அங்கே நிப்பாட்டிட்டாங்க. ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அதுக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டாங்க. அங்கேருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்ரு ராமர் கோயில் இருக்கிற இடம். அது அந்த ஏரியா பாதுகாப்பாக எந்த பெரிய வண்டியோ, பஸ்ஸு, லாரி, காரு, எந்த வெஹிக்கிளும் போக முடியாது. ஆட்டோ வரைக்கும் அலோடு, எலக்ட்ரிக்கல் பஸ்ஸு அலோவ் பண்ணுறாங்க. ஆக அது கூட பஸ்ஸு 1-2 தான் போகுது, கவர்மெண்ட் பஸ்ஸு. ஆட்டோவில் 4-5 வெரைட்டி ஆட்டோ பார்த்தோம். ஒரு ஆட்டோ 3 பேர் உட்காந்து போகிற மாதிரி, ஒரு ஆட்டோவில் 5-6 பேர் உட்காந்து, ஒரு 10-12 பேர். இந்த 10-12 பேர் உள்ள ஆட்டோவில் டாப்பில் வரைக்கும் கவர் இருக்குது, சைடு தான் ஓப்பனு. நம்ம ஊரில் இருக்கிற ஷேர் ஆட்டோ மாதிரியும் ஆட்டோ ஓடுது. 3 பேர் உட்கார ஆட்டோ இருக்குது. பார்க்க பல விதத்தில் ஆட்டோக்கள். அதில் இந்த 10-12 பேர் போகிற ஆட்டோ பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அதில் லக்கேஜ் வச்சுக்கவும் வசதியாக இருந்தது. உட்காரதும் பின்பக்கம் 2 பேர் ரோடை பார்த்த மாதிரி, பாக்கி முன்பக்கமாக பார்த்து வர்ற மாதிரி நல்ல அருமையான ஒரு ஆட்டோ. அது பெருநகரங்கள் அது இருந்தால் நல்லா மக்களுக்கு பயன்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். அந்த ஆட்டோவில் ஏற்றணும். அப்போ அந்த ஹோட்டல் நிர்வாகத்துக்கிட்ட சொல்லும்போது அவங்களே ஒரு ஆளை அனுப்பிச்சி ஆட்டோ புக் பண்ணி கொடுத்தாங்க. அதாவது அந்த ஹெல்பிங் ஹேண்ட், நீங்கள் வந்துடுங்க எப்படியாவது அப்படி சொல்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க கம்பெனிலேருந்து ஒருத்தர் வந்தார். பெரிய ஆட்டோவெல்லாம் பேசி எல்லாரையும் ஏற்றி அங்கே போய் சேர்ந்தோம். சேரும்போது தான் தெரிஞ்சுது, ராமர் கோயிலுக்கு பக்கத்துலேயே அந்த நெருக்கமான இடத்துல அந்த விடுதி ஹோட்டல் இருக்குது. அங்கே கொண்டு போய் பொருள்கள்லாம் வச்சுட்டு கீழே ஒரு ஸ்வீட்டு, என்ன டேஸ்ட், சான்ஸே. ஸ்வீட்லாம் நார்த் இந்தியாவில் தான். ஒரு கச்சோரி, அவ்வளோ டேஸ்ட். சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு அக்கம் பக்காடி போயிட்டு திரும்பி வந்துட்டோம். நாங்கள் போகும்போதே மணி 12:30 1 மணி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 4 மணிக்கா ராமரை தரிசனம் செய்யறதுக்கு போனோம். அந்த முகப்பில் வயதானவர்கள், 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, இல்லை நடக்க இயலாத மனிதர்களுக்கு வீல் சேர் கொடுக்குறாங்க. ஏன்னு கேட்டால் அந்த ரோட்லேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு ஃபர்லாங்க்கு மேலே தள்ளி தான் கோயில் இருக்குது. 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆதார் கார்டு காமிச்ச உடனேவே உடனடியாக கொடுத்துட்றாங்க. நான் அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பெண்மணி வீல் சேர் கேட்குறாங்க. காலில் அடிபட்டிருக்கு, நடக்க முடியலன்னு. அப்போ அந்த நிர்வாகி சொல்கிறாரு, கால் அடிபட்டிருக்குன்னா மருத்துவ சான்றிதழை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. மருத்துவ சான்றிதழ் இல்லை அப்படின்றாங்க. ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டார். அங்கேருந்த செக்யூரிட்டி ஒருத்தவங்கள்ட்ட இந்த அம்மா தனக்கு அடிபட்டதை காமிக்கிறாங்க. அந்த அம்மா உடனே சொல்கிறாங்க, செக்யூரிட்டி அம்மா சொல்கிறாங்க, இவர் செய்ய மாட்டார், பக்கத்து கவுண்டரில் கொடுங்க, அவர் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்றாங்க. நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். பக்கத்து கவுண்டரில் கொடுத்தாங்க. அதை உடனே அவர் செய்யலை, திரும்ப இவர்கிட்டயே கொடுக்குறாரு. இவர் வாங்கி பார்த்துட்டு, நான் தான் முடியாதுன்னு திருப்பி எதுக்கு தெரியுங்க அப்படி சொல்லும்போது அந்த செக்யூரிட்டியாக இருந்த அந்த அம்மா இந்த பெண்மணிக்கு அடிபட்டிருக்கிறது உண்மை தான்,
கொஞ்சம் உதவி பண்ணுங்க, நடக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த அம்மா சொன்னதுனால அவர் வந்து அந்த பாஸ் கொடுத்தாரு. அதையும் பார்த்தேன். அப்புறம் அந்த அம்மா கோயிலுக்குள்ளே போனாங்க. இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே போகும்போது வீல் சேர் இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான சிரமமும் இல்லை. ஒரு தனி வழி அது. போனால் அங்கே ஒரு செக்யூரிட்டி செக் பண்ணுறாங்க. நேராக தள்ளிட்டு போய் எங்கேயுமே விஐபி தர்ஷன் மாதிரி அது நேராக போய் தனி வழியில் போய் அப்படியே பெருமாளை சேவிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்துடலாம். அந்தளவு சௌகரியம். நார்மல் ரூட்டில் போகும்போது கொஞ்சம் நேரம் அதிகமாகும், கூட்டமாக இருக்குது, அந்த கூட்டத்தில் வரணும். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ராமர் கோவிலுடைய அழகு சான்ஸே கிடையாது. அற்புதமான அந்த ராஜஸ்தான் மார்பிளில் என்ன அழகு, கண்கொள்ளா காட்சி. அதாவது எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய சகோதரருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அயோத்தியா போகிற எண்ணம்லாம் எனக்கு இல்லை. அதுக்குன்னு மெனக்கெட்டு போகிற அளவுக்கு ஒரு சிந்தனை என்கிட்ட இல்லாமல் இருந்ததுக்கு இவர் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. போய் பார்த்தேன். ராமருடைய அழகு சொல்லவே வேணாம். அருமை அருமை அருமை. பார்த்துக்கிட்டே இருக்கலாம், போர் கண்ணில் தண்ணி வருது. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அழகு அழகு அழகு. முதல் தர நான் ராமர பெருமான் கீழே வந்து பாலகனாக இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. ராமரை வந்து சேவித்தேன். மன திருப்தியாக இருந்தது. தள்ளிலாம் விடலை. அங்கே போங்க போங்கன்னா துரத்தலை. பொறுமையாக நின்று சாமி கும்பிட்றதுக்கு வாய்ப்பு தராங்க. அப்புறமா பார்த்துட்டு வெளியில் வந்துட்டேன். என் கூட வந்த நண்பர் என்ன பண்ணார், எனக்கு பின்னாடி வந்து ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னார். உடனே நான் யோசித்தேன், இன்னொரு தடவை ராமரை சேவிக்கலான்னு திருப்பி ஒரு தடவை லைனில் போனேன். பார்த்துட்டேன். ரொம்ப திருப்தி. முதல் தடவை பார்த்ததுக்கு 2வது தடவை பார்க்கும்போது அந்த அழகு இருக்க ரசித்து பார்த்தேன். சந்தோஷமாக இருக்குது. இந்த உலகம் நல்லா இயங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ராமருடைய கருணை தான். இன்றைக்கும் ராமபிரானுடைய கருணையினால தான் மக்கள் எந்த துன்பத்திலேருந்து வெளியில் வந்துட முடியுது. அதை சேவிச்சுட்டு அப்படியே அந்த பார்க்குற மேலே பெரிய ஃபேன் அருமையாக இருக்கும். அந்த கலை, அந்த இன்றைக்கெலாம் ஒரு கோவில் கட்டுறது, ஒரு வீடு கட்டுறதே இன்றைக்கி பெரிய விஷயம். ஒரு சாதாரண ஒரு சின்ன வீடு கட்டுறதுக்கு 1 கோடி ஆகுது. அந்த கோவில் கட்ட எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. அப்படி ஒரு பிரம்மாண்டம். நல்ல ஹைட்டு, ஒரு மாளிகை மாதிரி ஒரு ஹைட்டு. அதில் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் தெரியுது அந்த ஒரு அழகான ஒரு அமைப்பு. ஃபோட்டோ எடுக்க அனுமதி கிடையாது, கேமரா அனுமதி இல்லை. இல்லைன்னா கட்டாயம் மக்கள் பார்த்துட முடியும். பார்த்துட்டு வெளியில் வந்த உடனேயும் இந்த விழா ஏற்பாளர்கள் எங்களுக்காக ஒரு சிறப்பு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதை நான் மேற்கொண்டு சொல்கிறேன்.